ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஆல்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி இஞ்சி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுங்கள். மெயின் சோம்பு நீங்கள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முழு தனியாக இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி போட்டு கொரப்பாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆகணுன்னே கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணுங்கள். அதுவும் ஃப்ரை ஆகட்டும். இன்றைக்கி நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய். உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம கொரப்பாக அரைச்சி வச்ச மிளகு சீரகம்லாம் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுவும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத அதில் ஊற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு இஞ்சியை நல்லா நசுக்கி அதை போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை உங்கள் வீட்டில் எது இருக்கோ கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். லைட்டாக கொதி வரணும். இந்தமாரி கொதி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த மழை காலத்தில் கோல்டுக்காக சாப்பிடக்கூடிய இந்த இஞ்சி ரசம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.